பஸ்ல ஒரு பாட்டு வரும், உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம். அந்த சிச்சுவேஷனே ரொம்ப புதுசா இருந்தது. அப்படி ஒண்ணு யோசிச்சது. ஆனா அந்த பாட்டையும் நீங்களே தான் எழுதிருக்கீங்க. அதான் என்னன்னு கேட்டா அந்த அதாவது அதான் சொல்றேன். என்னன்னு கேட்டா இப்ப அந்த இடத்துல சீனா இப்போ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க 2 பேரும். சம்பந்தம் இல்லாம அந்த பொண்ணு கையில வந்து ஏதோ ஒரு சேஞ்சி இவங்க கிட்ட மாட்டிக்கும். அது ஏதோ சிகரெட் வாங்கி கொடுத்துருவா. இந்த மாதிரிலாம் நடக்கும் இறங்கினா. இப்ப இவங்க 2 பேரும் பஸ்ல பார்த்துட்டாங்கன்னா முறைச்சிக்கிட்டே போவாங்க. இல்லைன்னா ஏதாவது திட்டிக்கிட்டு இருக்கணும், ஏதோ ஒண்ணு இருக்கணும். சரி, இதை வந்து ஒரு எந்த சீனா பண்ணாலும் அது நிறைய பார்த்த மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து திரும்பி அவங்க ஒரு இடத்துல சண்டை, அந்த பொண்ணும் சண்டை போட்டுக்கு போகுது. ஆமா, அப்படிலாம் பார்த்தோன்னா சரி ரைட்டு, இது ஒரு சின்ன ஒரு இதா டைலாக் சாங்காவே ஒன்று பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னே அப்புறம் தினேஷ் பண்ணலாங்க அப்படின்னாரு. அதனால ஒரு வசனமா அது பாட்டானே தெரியாது. அது ஒரு மாதிரி இருக்கும். அது பஸ்லேயே சும்மா 1 நாள் 1.5 நாள் போட்டு எடுத்தோம். நீங்களே எப்படி சார் அதை எழுதலாம்னு முடிவு பண்ணீங்க? அதான் அது டயலாக்கா இருக்கு. அந்த டயலாக்கா எழுதி டியூன் போடுறது தானே. அப்படி போட்டு அதான் அந்த ஐடியா வந்து நல்லா இருந்தது. இன்னும் சொல்ல போனா ரகுமான் சார் என்னை கூப்பிட்டு அந்த சாங்காக பாராட்டினார். அந்த டைம்ல நான் எங்கேயும் பெருசா அதை சொல்லல. கூப்பிட்டு எல்லாரும் மம்மு ராசாவை கூப்பிட்டு தான் பாராட்டுவாங்க. ரகுமான் சார் மட்டும்தான் இந்த ஐடியா சூப்பர் சார், நல்லா இருந்ததுங்க, எப்படிங்க அந்த ஐடியா, இப்போ உங்களை மாதிரி தான் கேட்டாரு. அந்த பாட்டை கூப்பிட்டு பாராட்டினாரு. அதான் அது ரொம்ப நல்ல ஐடியா அது.